குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி வந்து இங்கே பாருங்க, 12 தெரியுதா? கிளார் அடிக்குதா? 12/7/2026. இங்கே ஒரு கிளார் அடிக்குது. கிளார் அடிக்காத மாதிரி ம் 12/7/2026 கிளார் அடிக்குது. இப்போ கிளார் அடிக்குது. இது எந்த சைடு வச்சா? 12/7/2026. இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு வந்து ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை, ஆனி மாதம் 28ஆம் நாள். என்னைக்கு ஆடி 1ன்னு பார்த்துடலாமா? ஆடி 1ங்கிறது வந்து நம்ம ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவோம். நம்ம தமிழர்களோட பண்டிகை, தேங்காய் சுடுற பண்டிகை. ஆடி 1, ஆனி 32 தேதி இருக்கு. ஆடி 1ஆம் தேதி வந்து ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு தேதி 28, 32 தேதி இருக்குது ஆனி. ஆடி 1 வந்து வெள்ளிக்கிழமை. அதனால் ஆடி 1 தேங்காய் சுடுறோம் நோம்பி. நம்ம இந்த சைடு தான் ரொம்ப தேங்காய் சுடுவாங்க, மற்ற ஊர்லலாம் தேங்காய் சுட மாட்டாங்க. 12 சரியாகவே 12/7/2026. இன்னைக்கு வந்து ராகு காலம் 4:30 to 6. நம்ம எப்போவுமே வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ராகு கால பூஜை செய்வோம். 4:30 to 6, குளிகன் 3 to 4:30, யமகண்டம் 12 to 1:30. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை 7:30 to 8:30, மாலை 3:30 to 4:30. திதி வந்து திரையோதசி திதி. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 to 11:30, இரவு 1:30 to 2:30. இன்றைய ராசி பலன். மேஷம் பாராட்டு, ரிஷபம் கவலை, மிதுனம் செலவு, கடகம் கவனம், சிம்மம் நன்மை, கன்னி பெருமை, துலாம் பக்தி, விருச்சிகம் தெளிவு, தனுசு வெற்றி, மகரம் வரவு, கும்பம் பொறுமை, மீனம் நிம்மதி. நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா? 13ஆம் தேதி நாளை வந்து சதுர்தசி திதி. பாட்டி வைத்தியம். கடுகை ஊற வைத்து அரைத்து தினமும் முட்டியில் தடவி வர, ஊற வைத்த பின் கழுவி வர, முட்டியின் கருப்பு மறையும். காலம் போகும் வார்த்தை நிற்கும். காலம் போயிடும், ஆனால் வார்த்தை நிற்குங்கிறாங்க. அதுங்கிறது கடுகை ஊற வச்சு இது பண்ணோன்னா முட்டியில் இதாகும். அதே மாதிரி உளுந்து, முடக்கட்டாங்கீரை, முட்டையினோட வெள்ளைக்கரு எல்லாம் இது பண்ணி முட்டியில் தேய்ச்சனாலும் முட்டி வலி போகும். இந்த மாதிரி 12/7/2026 ஞாயிற்றுக்கிழமை. உங்கள் வீட்டிலலாம் என்னன்னு சமையல் தோணும்? இன்றைக்கி நான் காலையிலே பருப்பு துவையல் ரொம்ப ஆசையாக இருந்தது, துவரம் பருப்பு. அது எப்படி செய்கிறேன்னு சொல்கிறேன். ஒரு அரை கப்பு துவரம் பருப்பு, கருவேப்பிலை, பட்டை மிளகா, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம் பருப்பு, 10 பல் பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கோங்க. எண்ணெய் போட்டு கொஞ்சம் நல்லா வணக்கிக்கிட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், உப்பு, கொஞ்சோண்டு புளி வச்சு அரைச்சிக்கணும். நான் நல்லா வணக்கி வச்சுருக்கிறேன், வறுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இதுதான் இன்றைக்கி எங்கள் ஊரில் துவரம் பருப்பு துவையல். முருங்கைக்காயும் கத்திரிக்காய் போட்டு சாம்பார், ரசம்,
பச்சை பட்டாணி ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி அதை தாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் சமையல். உங்கள் வீட்டிலலாம் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களாம் மட்டன் கிட்டன் எடுப்பீங்க என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் சிம்பிளான சமையல் இது தான். ஏதோ ஒரு துவையல் வச்சு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மி இருந்தால் அம்மியில் முடிஞ்சால் செய்ங்க, இல்லாட்டி மிக்சியில் இது பண்ணிக்கோங்க. அப்புறம் மாவாட்டி வச்சுருக்கேன். நைட்டுக்கு தோசை தான். தோசையோ இட்லி ஏதோ ஒரு சட்னி, மிளகா சட்னி, ரோஜாப்பூ சட்னி, கார சட்னி ஏதோ ஒன்று செய்வோம். இதுதான் எங்களோட வீட்டில் மெனு. உங்கள் வீட்டிலலாம் என்னங்கிறத சொல்லுங்கள். சேலத்தில் ஒரே மோடமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. உடம்பு இன்னும் ரொம்ப சரியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். உடம்பு இன்னும் முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது. டீ கூட குடிக்கல, டீ குடிக்க முடியும், எதையுமே சாப்பிட முடியல, டீ குடிக்க முடியல, எதுவும் பண்ணவே முடியல. எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரியா இல்லை உங்களுக்குன்ற மாதிரி சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை. நாம் ராகால பூஜை, துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணணும். ஆடி 1ஆம் வந்துடுச்சு, வர வெள்ளிக்கிழமை. நிறைய விசேஷங்கள் ஒன்றும் இல்லை. நீங்கள்லாம் எங்கேயாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவீங்களா? என்ன ஏதுங்கிறத சொல்லுங்கள். பக்கமாக இருந்தால் போய் பார்த்துட்டு வாங்க. மாதத்தில் ஒரு நாள், ஒரு நிறைந்த நாள், அமாவாசை, பௌர்ணமி. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க பௌர்ணமிக்கு போயிட்டு வந்து வீடு வேணும்னு கேட்டாங்க. அது வீடு வாங்கிட்டாங்க. அந்த மாதிரி நிறைந்த ஒரு நாளில் குலதெய்வ கோயில் பக்கமாக இருந்தால் இது வந்து, அப்படி இல்லைன்னா வீட்லேயே போக முடியாதவங்க நினைச்சு கும்பிடுங்க. வருஷத்தில் ஒரு நாளாவது நம்ம போயிட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லது. அதுதான் இன்னும் ரொம்ப உடம்பு முடியல. நீங்கள்லாம் முருங்கைக்காய் சாம்பார் எப்படி வைப்பீங்க? நாங்கள் சின்ன வெங்காயம் சாம்பார் வைக்கிறோம், பொரியலுக்கெல்லாம் பெரிய வெங்காயம் வைக்கிறோம். உங்கள் வீட்டில் எப்படிங்கிறத சொல்லுங்கள். இன்றைக்கி பட்டாணி இருக்குது, மாங்காய் இல்லை, இல்லைன்னா மாங்காய் இங்கே இருந்தால் கூட நல்லாயிருக்கும். தேங்காய், மாங்காய், பட்டாணி சுண்டல் நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் வீட்லேயே ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிடுங்க. கடையில் வாங்காமல் இருக்க முடியாது. எல்லாம் ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கணும், சாப்பிட முடியல. உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையலுங்கிறத சொல்லுங்கள். பருப்பு அடுப்பில் வச்சுருக்கேன். வேறு ஒரே ஒரு முருங்கைக்காய் 2 கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு ரசம் வச்சுட்டு. உங்கள் வீட்டிலலாம் ரசத்துக்கு ரசப்பொடி போடுவீங்களான்னு சொல்லுங்கள். நாங்கள் ரசப்பொடி, மிளகு சீரகம், 2 தக்காளி போடுவேன். ஒருத்தர் நிறையா தக்காளி போடுவாங்க. 2 தக்காளி, பெருங்காயம், ரசப்பொடி இதெல்லாம் போட்டு தாளிச்சு 2 வரமிளகா. நம்ம விரதத்துக்கு சமைக்கும்போது பூண்டு, வெங்காயம் சேர்த்துக்காதீங்க. அது உணர்ச்சியை தூண்டுற இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் எதுவுமே சேர்த்துக்க மாட்டாங்க. விரதத்துக்கு போது பூண்டு, வெங்காயம் சேர்த்துக்காது சமைக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டிலலாம் என்னங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முடியாது. நைட்டு விடியகால 3 மணிக்கு முடிச்சு தூக்கம் தெரியல, என்ன பண்ணுறதுன்னு. உங்கள் உங்கள்கிட்ட இருக்க பழைய துணி இருந்தால் யாருக்காவது முடியாதவங்களுக்குலாம் கொடுங்க. பழைய சேலை, ஜாக்கெட்டு. ஒரு அம்மா கோவிலில் வேலை பார்க்குற அம்மா என்ன கேட்டுது, உங்களால் உங்களுக்கு வேணாங்கிறத அவங்களுக்கு கொடுங்க, அவங்க கட்டிக்குவாங்க. அதெல்லாம் தப்பு இல்லை, நீங்கள் தாராளமாக கொடுங்க. அவங்களுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணலன்னா அவங்க யூஸ் பண்ணால் ரொம்ப தப்பு இல்லை. பார்க்குறாங்க, ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்சது. உங்களை ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இது பண்ணுறேன். ரொம்ப உங்களை பேசி அறுக்க விரும்பலை.
இந்த பக்கம் வந்துருச்சா?